வணக்கம் நண்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மொபைலில் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் சரிங்களா, காண்டாக்டாக இருக்கலாம், அல்லது வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், மெசேஜாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய யூபிஐ ஆப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வந்து சரியான விதத்தில் ஒர்க் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாம் அப்டேட்டடில் இருக்கணும். ஒவ்வொரு ஆப்பும் வந்து அப்டேட்டாக இருந்தால் தான் அந்த ஆப் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு வந்து ஹேங் ஆகாது. உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகுதுன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் அப்டேட்டடாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? ஆப்ஸ் எல்லாம் எப்படி அப்டேட் பண்ணணும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேட்டகரிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான கேட்டகரிஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த டெலிவரி டைம் பார்த்திங்கன்னா 7 டேஸில் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்க தர்றாங்க. மற்ற ஆப்பு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த பைமோட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, ரேட்டு குறைவாகவும் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்போட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்னு ஒரு ஆப் இருக்கும், அது ஒரு அப்ளிகேஷன் தான். சரிங்களா? இந்த ப்ளே ஸ்டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்பில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு வரிசையாக அங்கே ஷோ ஆகும். சரிங்களா? நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடு வந்து பாருங்கள், மேலே டாப்பில் அப்டேட் ஆல்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும். முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த க்ரோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் இருக்குது, ஜிபே, கூகுள் பே வந்து அதுவும் அப்டேட் பண்ணணும். ஒருவேளை இந்த ஜிபேயை நான் அப்டேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா பேமெண்ட் பண்ணும்போதோ அல்லது வந்து உங்களுக்கு ஒரு நண்பர் அல்லது உறவினர் வந்து பேமெண்ட் பண்ணும்போதோ அந்த ப்ராசஸிங் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ஜிபே ஆப்பை வந்து நான் அப்டேட் பண்ணால் தான் ஜிபே அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா ரைட் சைடு இருக்கிற அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த ஆப் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகுது, தென் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகுது. சரிங்களா? இப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும். சரிங்களா? அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்காங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கரெக்டாக நல்ல ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகும். எந்த விதமான ஹேங் இல்லாமல் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தலாம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.